ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெம்ப்ளேட்டை நான் உங்களுக்காகவே மேக் பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே போதும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எடிட்டிங் வீடியோ புரியாமல் போய்டும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளாக போயிடலாம். எல்லாருக்கும் நம்ம ஆன்லைன் சேனல் பெஸ்ட் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க பாருங்கள். சேம் அதே போல் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். இந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண நான் ரொம்ப ரேராக தான் கிரியேட் பண்ணனே வச்சுக்கோங்க. பட் இந்த டெம்ப்ளேட்டுக்காகவாது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ மேக் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மேக் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பேஜஸில் போட, ஷார்ட்ஸில் போட, நீங்களே ஒரு வீடியோ கிரியேட் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் பர்த்டே அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது சமந்தாவோட டெம்ப்ளேட். அதாவது ரொம்ப ஸ்மாஷாக இருக்குது. சென்ஸ் ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணலாம், எந்தெந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணோம், பிளெண்டிங் போகணுமா அப்படின்னுமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். பட் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க நண்பா. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரெசெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:1 ரெசெக்ட் தான். அந்த ரெசெக்டை சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணி முடிச்சோடனே இப்போ நீங்கள் அந்த ரெசெக்டை நீங்கள் டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் கீழே. அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ற ஃபைலில் தான் வரும். அது உங்களுக்கு அதாவது உங்களுடைய ஃபைலில் டவுன்லோட் ஃபைலில் தான் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் போய் நிற்கும். ஓகேவா? நீங்கள் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்க. டெம்ப்ளேட் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்றது லைக்கில் சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம் பேஜஸில் ஃபாலோ பண்ணுங்க. ஏதாச்சும் டவுன்லோட் ஆகலாம் என்ன கண்டிப்பாக அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண லைக் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோட்டோவை ஆட் பண்ணிடலாம். இப்போது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்றத கொடுத்துட்டு மீடியாவில் போய்ட்டு சமந்தா ஃபோட்டோ உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சமந்தா ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கங்க. நான் இப்போது எக்ஸாம்பிள் ஒரு சமந்தா ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, நான் அதை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக ஈத்துட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 3 மினிட்ஸ் தான் வீடியோஸ், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே பிளெண்டிங்னு ஒன்று வரும். பிளெண்டிங் அப்படின்றத கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை டச் பண்ணி மேலே கத்திரிக்கோள் சிம்பிள் மாதிரி பக்கத்தில் ஃபோன் ஷேக்கிங்க்கும் நடுவில் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணி ஃப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் கையால் கீழே மேலே ஜூமிங் பண்ணிக்கிறது எல்லாம் உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கினேன். இவ்வளோ ஜூமிங் தான் வரும். இவ்வளோ தான் ஃபுல் ஃபோட்டோ. இருங்க, ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ ஃபுல் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் இதை கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இப்போது ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டு இப்போது கீழே வந்துட்டு பிளெண்டிங்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு ஸ்க்ரீனுக்கு பதிலாக லைட்டுன்னு ஒன்று வரும். அந்த லைட்டுன்றதை டச் பண்ணிங்க. டச் பண்ணிட்டு கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த சமந்தான்றது தெரியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணணும், பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் லைட்டனுக்கு பதிலாக ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்ப்ளேட் செட் ஆகலை. அதனால் ஃபோட்டோவை டிலீட் பண்ணிடலாம். லேயர் கொடுத்துட்டு மீடியா போயிட்டு வேறு ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். சமந்தா ஃபோட்டோவே தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு போன ஃபோட்டோவுக்கு சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு அதை பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சதா? இப்போ வீடியோ ப்ளே பண்ணி காட்டலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப செம்மையாக இருக்குது வீடியோ பார்க்கவே. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நிறையா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் வீடியோவுக்கு சாங் எப்படி ஆட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆடியோன்னு இருக்குது பாருங்கள் ஒரு ஆப்ஷன். அந்த ஆடியோன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா சாங்ஸ் வரும். இந்த ஃபைலில் எங்கே இருக்கோ, ஆர்டிஸ்ட் ஜென்ரல் எங்கே இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல அந்த ஃபோட்டோ, அதாவது அந்த சாங் ஆட் பண்ணிங்க. சாங் ஆட் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணி முடிச்சாச்சு. நான் பாதியில் ஃபுல்லாகவே முடிஞ்சது. இந்த மாதிரி தான் பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுக்குற மாதிரி வரும். அதே மாதிரி ஸ்க்ரீனுக்கு பதிலாக லைட்டன் வரும். அந்த மாதிரி ஒரு வீடியோக்கு ஒரு மாதிரி வரும் நண்பா. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம சேனலில் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் நான் உங்களுக்காக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். டெம்ப்ளேட், அலைட் மோஷன், லிரிக்ஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது, பிளர் எஃபெக்ட் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவுமே இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு இன்னும் சீக்கிரமாக பார்க்காம இருந்தீங்கன்னா சீக்கிரமாக போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக நான் தினமும் ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மோட்டிவேஷனாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்குது இந்த வீடியோன்றது ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன். வீடியோ எப்படி இருக்குன்றது மறக்காமல் சொல்லுங்கள்.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கவே எனக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. உங்கள் இதில் நீங்கள் பார்டர் இமேஜ் வச்சுட்டு அந்த ஓவர்லே உள்ள போய்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் கொடுப்போம்ல, அதில் போய்ட்டு ஓவர்லே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்டரை போய்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த 3 வகையான பார்டர் இருக்கும். அந்த பார்டர் இமேஜை போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதா யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோவை நம்ம அலைட் மோஷனா இல்லை கைனமாஸ்டர் டியூட்டோரியல் ஏதாச்சும் ஒரு வீடியோவை நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் பாய்.